ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கேண்டிலேவர் பீமில் ஃப்ரீ எண்டில் வந்து லோட் அப்ளை பண்ணி அந்த லோட்னால் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ANSYS APDL வெர்ஷன் 15. என்ன ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எல்லோரும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாது, நீங்கள் வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ we will start with the today's class. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து டைரக்டரி ஒன்று சேவ் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொன்னேன். இ டிரைவ் இல்லை டி டிரைவ், உங்கள் லேப்டாப்பில் CDEன்னு இருக்கும். மை கம்ப்யூட்டருக்குள்ளே போனீங்கன்னா, ஸோ சி டிரைவை தொடாதீங்க, கோ வித் டி டிரைவ் அண்ட் இ டிரைவ், ரைட்? சில கம்ப்யூட்டரில் டி டிரைவ் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, இ டிரைவ் போங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இ டிரைவ் மட்டும்தான் இருக்குது, சியும் இயும் தான் இருக்குது, டி இல்லை. ஸோ வாட் ஐ ஹவ் டு டூ இஸ் ஐ வில் பி ஸ்டோரிங் இட் இன் இ டிரைவ். இ டிரைவில் உங்கள் பேரை போட்டு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதுக்காக அந்த ஃபோல்டரை உங்களுக்கு கிரியேட் பண்ண சொல்கிறதுக்குன்னா, அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒரு மாடல் பண்ணி ஒரு அனாலிசிஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த அனாலிசிஸ் ஃபைல் அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதனால் என்னென்னா, உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ ஈஸியாக அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பின்னாடியே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்படுது, இந்த ஒரு அனாலிசிஸை வந்து நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, டக்குன்னு அந்த இடத்துக்கு போய் அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை போய் சர்ச் பண்ணி நீங்கள் எடுக்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் அ டேட்டா பேஸ். ஸோ ஒர்க்கிங் டைரக்டரி கரெக்டாக செட் பண்ணும். அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்கு பேர் தான் ஒர்க்கிங் டைரக்டரி. நான் ஏற்கனவே இ ஃபோல்டரில் என்னுடைய பெயரை போட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இ டிரைவுக்குள்ளே போய் என்னோட ஃபோல்டரை போட்டு நான் பேரை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். புரியுதா? இப்போ அதுதான் என்னுடைய ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ நான் அது எப்படி செலக்ட் பண்ண போறேன்னா, ஃபைலுக்குள்ள போங்க, சேஞ்ச் டைரக்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரே நிமிஷம் ஸ்க்ரீனை ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ இந்த ஒர்க்கிங் டைரக்டரி நான் எப்படி செலக்ட் பண்ண போறேன்னா, ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இங்க மேல பாருங்க, நல்லா என் மவுஸை நான் மூவ் பண்றேன், டாப் லெஃப்ட்ல இருக்கு பாருங்க. ஃபைல்னு ஒரு ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மூணாவது ஆப்ஷன். தெரியுதுங்களா இது எப்படி மூவ் ஆகுதுன்னு? சேஞ்ச் டைரக்டரின்னு ஒரு ஆப்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் உங்களுக்கான ஃபோல்டர் செலெக்ஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். இப்போ நான் இ ஃபோல்டரில் இ டிஸ்கில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். லோக்கல் மெமரியில் இயில் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட ஃபோல்டரை. நான் இஏ செலக்ட் பண்ணிக்கிறேன். இஏ செலக்ட் பண்ணோன்னா நான் அஸ்வின் சைலேஷ்னு ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு இதான் என்னோட ஃபோல்டர் வேணும். நீங்கள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை பண்ணணும். புரியுதா? நான் அஸ்வின் சைலேஷனை ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். சப்போஸ் ரேவந்த் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நீங்க கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டரை வந்து உங்க லோக்கல் கம்ப்யூட்டர் மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணணும். ஃபைலுக்குள்ள போய் சேஞ்ச் டைரக்டரி கொடுக்கறதெல்லாம் செகண்டரி ஸ்டெப்ஸ். பிரைமரி ஸ்டெப்ஸ் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கிரியேட் யுவர் ஃபோல்டர் வித் யுவர் நேம். உங்க நேம் இப்ப சொல்றேன், நீங்க கம்பெனிக்குள்ள போறீங்கன்னா ஒரு காம்பனன்ட் அனாலிசிஸ் பண்றீங்கன்னா அந்த காம்பனன்டோட பெயரை வந்து உங்களுடைய டைரக்டரியோட நேமா இருக்கணும், உங்க ஃபோல்டர் நேமா இருக்கணும். நான் இப்போ எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுடைய நேமை ஸ்டோர் பண்ணுங்கன்ற. நான் கம்பெனிக்குள்ள போகும்போது கம்பெனியில நீங்க எதனா ஒரு காம்பனன்ட் ஒரு ஜாபை வந்து நீங்க அனாலிசிஸ் பண்ணுவீங்க. அப்போ அந்த ஜாபுடைய பேரை தான் நீங்க வந்து ஃபோல்டர் நேமா வச்சுக்கணும். நான் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஓகேன்னு கொடுக்குறேன். அஸ்வின் சைலேஷன் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். நோட் பண்ணி ஓகேன்னு கொடுத்துட்டா சேவ் ஆகிடும். ஸோ நவ் வாட் வி ஹவ் டு டூ இஸ், அந்த ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, அதுதான் இப்போ டைரக்டரியாக அசைன் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ அந்த டைரக்டரி என்ன பண்ணணும்னா, இப்போ உங்களோட ஃபைல்ஸ், இப்போ நீங்கள் பண்ண போகிற கரண்ட் அனாலிசிஸ் அதோட எல்லா ஃபைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் போயிட்டு உட்காரும். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபைலுக்கான நேம் கொடுக்கணும். இந்த அனாலிசிஸ் பண்ண போறீங்களா, இந்த ரெக்டாங்குலர் பிளாக் கலர் பாக்ஸுக்குள்ள வரப்போற நேம் என்ன ஒரு டைப் பண்ணணும். என்ன நீங்க அனாலிசிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு டைட்டில் கொடுக்கணும். அந்த டைட்டில் வந்து உங்களுடைய அனாலிசிஸ் ரிப்போர்ட்ல பிரிண்ட் ஆகும். சரிங்களா?
நீங்கள் செய்ய போகிற அனாலிசிஸ், இப்போ நீங்கள் என்ன அனாலிசிஸ் பண்ண போறீங்களோ அந்த அனாலிசிஸ்க்கான பெயர் ஒன்று நம்ம கொடுக்கணும். ஓகே, அந்த பெயர் வந்து உங்கள் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை ஃபைனலாக பிரிண்ட் எடுக்கும்போது அதில் பிரிண்ட் ஆகும். புரியுதுங்களா? இப்போ அது எப்படி கொடுப்பீங்கன்னா, மறுபடியும் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. இங்கே ஃபைலை கிளிக் பண்ணுங்க. இங்கே சேஞ்ச் டைரக்டரி இருந்ததுல ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணோம்ல, அதுக்கு கீழே சேஞ்ச் டைட்டில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அந்த சேஞ்ச் டைட்டில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு கேண்டிலிவர் பீம் அனாலிசிஸ் பண்ண போறேன், ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் பண்ண போறேன். சரியா? ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் ஆஃப் a cantilever beam. இதுதான் என்னுடைய ஒர்க். நான் பண்ண போறது வந்து ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் ஆஃப் கேண்டிலிவர் பீம். இதை நான் டைப் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ண போறேன், ஓகேன்னு கிளிக் பண்ண போறேன். கிளிக் பண்ணிட்டு உங்க மவுஸ்ல நடுவில் ஸ்க்ரால் ஆப்ஷன் இருக்கும்ல, வீலு, அந்த வீலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக்கில் மூவ் பண்ணுங்க, மேலேயும் கீழேயும் வந்து மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணி முடிச்ச உடனேயே அந்த ஹெட்டிங் வந்து இங்க வந்துடும். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் தி டைட்டில், ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் ஆஃப் அ கேண்டிலிவர் பீம். ஸோ உங்களுக்கு கீழே இது வந்துருச்சு. இப்போ என்னன்னா, இப்போ நீங்க என்ன அனாலிசிஸ் பண்ணாலும் அதோட ஃபைனல் ஆன்சர், ஃபைனல் ரிப்போர்ட் வரல. அந்த ரிப்போர்ட்ல வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ்னு இந்த வார்த்தை, இந்த டைட்டில் வந்து கண்டிப்பா பிரிண்ட் ஆகும். ஸோ பின்னாடி ஃபியூச்சர்ல நீங்க எதனா எடுத்து ரெஃபரன்ஸ் பண்ணும்போது இது என்ன அனாலிசிஸ்ன்னு தெரியாம இருக்கக்கூடாதுல்ல. பேர், அதுக்குன்னு ஒரு பேர் வந்து அந்த பேர் வந்து உங்க அனாலிசிஸ் ரிப்போர்ட்ல இருந்தா மட்டும்தான் ஹார்ட் காப்பி எடுக்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டிக்காக மட்டும்தான் இந்த டைட்டில் கொடுக்குறோம். புரியுதா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைட்டில் கொடுத்தாச்சு. இப்போ ஆக்சுவல் அனாலிசிஸ்க்குள்ள என்டர் ஆகுறோம். சரியா? ஸோ எடுத்த உடனேயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆன்சிஸ் சாஃப்ட்வேருக்கு நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஆன்சிஸ்க்கு சொல்லணும். புரியுதா? ஸோ ஆன்சிஸ்ல இந்த ஏபிடிஎல் வெர்ஷன் 15ல defaulta we have 3 kind of analysis, which means we can perform 3 kinds of analysis. The first analysis is structural analysis. Second analysis type is thermal analysis. சரிங்களா? The third analysis is fluid flow analysis. சரியா? These 3 kinds of analysis can be performed in an ANSYS APDL. ரைட்? ஆன்சிஸோட ஸ்கோப்புக்குள்ள இந்த 3 மட்டும் தான் வர முடியும். இந்த 3 அனாலிசிஸ் வேணா நீங்க இந்த ஆன்சிஸ் 15 யூஸ் பண்ணிக்கிடலாம். அதுதான் இதுக்கான அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ கேண்டிலிவர் பீம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கேண்டிலிவர் பீம்ல நான் என்ன பண்ண போறேன்னா, லோட் அப்ளை பண்ண போறேன். வாட் கைண்ட் ஆஃப் லோட்? இட் இஸ் அ மெக்கானிக்கல் லோட். ஒரு பெண்டிங் லோடு அப்ளை பண்ண போறேன். சரிங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள், கேண்டிலிவர் பீம்னா என்னன்னா, ஒன் சைடு இஸ் ஃபிக்ஸ்டு அண்ட் லோட் இஸ் அப்ளைட் ஆன் தி அதர் எண்ட். சரி, ஒரு எண்டு ஃபிக்ஸ்டா இருக்கும். அந்த ஃபிக்ஸ்டு எண்ட்ல வந்து பீம் எந்த டைரக்ஷன்லயும் மூவ் ஆக முடியாது. புரியுதா? இப்போ இதுக்கான ஆப்போசிட் சைடுல, ஃபிக்ஸ் எண்டுக்கு ஆப்போசிட் சைடுல ஓப்பன் எண்ட், ஃப்ரீ எண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஃப்ரீ எண்ட்ல லோட வந்து அப்ளை பண்ண போறோம். என்ன கைண்ட் ஆஃப் லோட்? இட் இஸ் அ பாயிண்ட் லோட். The point load is going to act downwards, right? So it will create a bending, right? There will be bending moment. Okay, so if a bending moment, bending load apply பண்ண போறேன், அந்த load is considered as a mechanical loading. Whenever a particular component, எப்போதெல்லாம் ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட், ஒரு பர்டிகுலர் ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர் is subjected to mechanical loading, then the corresponding analysis is known as structural analysis. சரியா? Whenever a component is subjected to a mechanical loading, right, then the corresponding analysis is known as structural analysis. இதுவே ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, subjected to heat, ஒரு ரேடியேஷன் அனாலிசிஸ் பண்ண போறீங்க, ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸ் பண்ண போறீங்கன்னா, then that particular analysis is known as thermal analysis. சரியா? இப்போ நம்ம வந்து அனுப்ப போறது வந்து மெக்கானிக்கல் லோடிங் மட்டும்தான் அப்ளை பண்ண போறோம். ஸோ அந்த கொடுக்குற லோட்னால
என்ன டிஃபார்மேஷன் நடக்குது, எங்கே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, எங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் task for this particular object, for particular exercise. We are going to perform this particular task. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோண்டே ஆன்சர்ஸ்க்கு வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, வாட் டைப் ஆஃப் அனாலிசிஸ் யூ ஆர் கோயிங் டு டூ. So obviously this is going to be a structural analysis. So we are going to tell answers that we are going to do structural analysis. ஸோ ஆன்சர்ஸ்க்கு நீங்கள் இப்போ எப்படி தெரிவிப்பீங்க? ப்ரிஃபரன்சஸ் போங்க. ப்ரிஃபரன்சஸ் போனோட ஸ்ட்ரக்சரலான்னு கேட்கும், தெர்மலான்னு கேட்கும், ஃப்ளூயிடான்னு கேட்கும். சரியா? ஸோ நமக்கு ஸ்ட்ரக்சரல்னு தெரிஞ்சோண்ட ஸ்ட்ரக்சரல்னு கிளிக் பண்ணுங்க. இங்கே நான் ஸ்ட்ரக்சரல்னு இங்கே ஒன்று கிளிக் பண்ணுறதுனால இனிமேல வரப்போகிற எல்லா ஸ்டெப்ஸ்லையும் வந்து ஸ்ட்ரக்சரலுக்கான ஆப்ஷன்ஸ் தான் வந்து ஆன்சர்ஸ் வச்சுக்கும். இங்கே நான் எதுவுமே கிளிக் பண்ணாமல் நான் ஃபர்தர் ஸ்டெப்ஸுக்கு நான் வந்து ப்ரொசீட் பண்ண போயிட்டேன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். அது நமக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ண போறோம்னு ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ்க்கு நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கான ஆப்ஷன்ஸை மட்டும் தான் நமக்கு கொடுக்குமே தவிர எல்லா ஆப்ஷன்ஸும் நமக்கு கொடுக்காது. எல்லா ஆப்ஷன்ஸும் நமக்கு கொடுத்தானா அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா அனாலிசிஸ் தப்பாக செய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா என்ன அனாலிசிஸ்ன்னு பண்ணுறோம்னு ஃபர்ஸ்டே கொடுத்துட்றோம். ஸோ ஸ்ட்ரக்சரல்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இனிமேல வர போகிற ஸ்டெப்ஸ் எனக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்கு தேவையான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் ஸ்ட்ரக்சரல்னு டிக் பாக்ஸில் வந்து கொடுத்த உடனே கிளிக் பண்ணி முடிச்ச உடனே ஓகேன்னு இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆன்சர்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன், தம்பி ஐ எம் கோயிங் டு டூ ஒன்லி ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது ப்ரீ ப்ராசஸருக்குள்ளே போகணும். ப்ரீ ப்ராசஸருக்குள்ளே போன உடனே நீ ஸ்ட்ரக்சரல்னு சொல்லியிருக்க, ஸ்ட்ரக்சரலில் 1008 இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் நம்மக்கிட்ட கொடுக்கும். அப்போது அந்த இதில் என்ன ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் நீ என்ன பண்ண போகிற? ட்ரஸ் அனாலிசிஸ் பண்ண போறியா, இல்லை ஒரு சாலிட் அனாலிசிஸ் பண்ண போறியா, இல்லை ஒரு பீம் அனாலிசிஸ் பண்ண போறியா, இல்லை ஒரு பாய்லர் ஷெல்லை வந்து அனாலிசிஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி ஆன்சர்ஸுக்கு நம்ம சொல்லணும். சொன்னால் மட்டும்தான் ஆன்சர்ஸ் கரெக்டாக அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கும், இல்லைனா அது எடுத்துக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரக்சரல்னு சொல்லிட்டேன், ஸ்ட்ரக்சரலுக்குள்ள நீ என்ன ஸ்ட்ரக்சர் இது, வாட் இஸ் கோயிங் டு பி யுவர் காம்பனண்ட், அதை டிஃபைன் பண்ணும். ஸோ இப்போ அந்த அனாலிசிஸ் எப்படி போகணும்னா ப்ரீ ப்ராசஸர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ண, அடுத்தது ப்ரீ ப்ராசஸருக்குள்ள எலிமெண்ட் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எலிமெண்ட் டைப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் எடிட் டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நன் டிஃபைன்டு அப்படின்னு ஹைலைட் ஆயிருக்கும். நன் டிஃபைன்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் ஆயிருக்கும். இப்போ அந்த நன் டிஃபைன்டு ஹைலைட் ஆகிற இடத்துல ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸுங்க வந்து என்னெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே காட்டும். ஸ்ட்ரக்சரலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கு ஆன்சர்ஸ்ல அப்படின்னு சொல்லி காட்டும். இப்போ ட்ரஸ் எலிமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ண போறீங்கன்னா லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிடணும். இல்லை நான் இங்கே பீம் தான் பண்ண போறேன். இப்போ இந்த சம்மில் ஐ எம் கோயிங் டு அனலைஸ் பீம். ஸோ இங்கே நான் பீமை வந்து கிளிக் பண்ணிக்கும். இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ரிஃபர்டு வந்து எப்பவுமே 2 node இல்லை 3 node. When the beam is subjected to only one type of load, then 2 node 188 is preferred. When a beam is subjected to multiple loads, அப்போ அந்த மாதிரியான இடத்துல 3 node 189 வந்து ப்ரிஃபர்டாக இருக்கும். Analysis will be easily done. When the load is only one type, then you go for 2 node 188. If the beam is subjected to multiple loading, then it is always advisable to go for 3 node. மல்டிபிள் லோடிங் கண்டிஷன்லையும் யூ கேன் கோ ஃபார் 2 node. பட் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு அக்யூரசி இருக்காது. ஆஸ் இட் இஸ் அனாலிசிஸ் வில் நாட் பி 100% அக்யூரேட். பட் இருக்கிற அக்யூரேசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லோடிங்க்கு வந்து 2 node இஸ் ப்ரிஃபர்ட். அண்ட் 3 node மல்டிபிள் லோடிங்க்கு 3 node 189 இஸ் ப்ரிஃபர்ட். புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஒரே ஒரு லோடிங் தான் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். என்ன லோடு? வெறும் ஒரே ஒரு பாயிண்ட் லோடு. அந்த கொடுக்குற பாயிண்ட் லோடு அப்ளை பண்ணுற பாயிண்ட் லோடுனால
பீமில் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது, எங்கெல்லாம் சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறேன். புரியுதுங்களா? ஸோ ஒரே ஒரு லோடு இருக்கனால நான் 2 node 188 கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி முடிச்சோன்னா அது ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகும். இந்த மாதிரி ஹைலைட் ஆனதுக்கப்புறமா வாட் யூ ஹவ் டு டூ இஸ் ஓகேன்னு கிளிக் பண்ணிட்டேன்னா ஆன்சர்ஸுக்கு சொல்லியாச்சு. நான் பீம் தான் யூஸ் பண்ண போகிறேன். பீமில் 2 node 188 நான் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இதில் எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே கொடுத்து க்ளோஸ் கொடுத்துருங்க. இந்த ரியல் கான்ஸ்டன்ட்ஸ்னு என்னதுன்னா ஆன்சர்ஸில் ஒரு எலிமெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கான்ஸ்டன்ட்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஆனால் பீமை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூ தேவை கிடையாது. இந்த கான்ஸ்டன்ட் என்னதுன்னா எங்கன்னா பர்டிகுலர் திக்னஸ்ஸு ஷெல்லுக்கெல்லாம் வரும்போது இது கொடுக்கணும், ஷெல் எலிமெண்ட்டுக்கு. ஸோ பீம் எலிமெண்ட்டுக்கு வரும்போது நீங்கள் கான்ஸ்டன்ட்ஸ் கொடுக்க தேவையில்லை. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ, இந்த வேல்யூ அந்த வேல்யூ எதுவுமே இங்கே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இட் இஸ் ஆல்ரெடி இன்பில்ட், இட் இஸ் ஆட்டோ கால்குலேட்டர். நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இட் வில் ஆட்டோ கால்குலேட். there is no necessary for you to give செப்பரேட் வேல்யூஸ். புரியுதுங்களா? இப்போ என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸ்ல எல்லாத்துலயும் ரியல் கான்ஸ்டன்ட்ஸ் கொடுக்கணும் பீம் எலிமெண்ட்டுக்கு. பட் இப்போ எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி ப்ரீ ப்ரோக்ராம்டு பீம் எலிமெண்ட்டுக்கு இட் இஸ் நாட் ரிக்வயர்ட் டு கிவ் தி ரியல் கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூ. நவ் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போறீங்க. சரிங்களா? மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட்டு ரியல் கான்ஸ்டன்ட்ஸ் வேணான்ட்டேன். இப்போ அடுத்தது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போகணும். மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போயிட்டு மெட்டீரியல் மாடல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஸ்ட்ரக்சரல்னு இங்கே இருக்கு. நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரிஃபரன்ஸில் ஸ்ட்ரக்சரல்னு கொடுக்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரக்சரல்னு ஆப்ஷன்ஸ் வரும், தெர்மலுக்கான ஆப்ஷன்ஸும் வரும், அதே டைமில் ஃப்ளூயிடுக்கான ஆப்ஷன்ஸும் வரும். சின்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்ட்ரக்சரல் மட்டும் கொடுத்ததுனால, புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்ட்ரக்சரல் மட்டும் கொடுத்ததுனால இங்கே ஸ்ட்ரக்சரலுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரலில் லீனியர், இந்த லீனியருக்குள்ள எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். எலாஸ்டிக் கிளிக் பண்ணிட்டு ஐசோட்ரோபிக்னா என்னதுன்னா தி மெட்டீரியல் வாட் யூ கோயிங் டு யூஸ் த ப்ராப்பர்ட்டி வில் பி தி சேம் த்ரூ அவுட் இன் ஆல் தி டைரக்ஷன்ஸ். இதே நீங்கள் காம்போசிட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐசோட்ரோபிக்னு கொடுக்கூடாது. யூ ஹவ் டு யூஸ் அன் ஐசோட்ரோபிக். இட் இஸ் நாட் ஐசோட்ரோபிக் பிகாஸ் இன் ஒன் டைரக்ஷன் த வேல்யூ வில் பி ஒன் பர்டிகுலர் வேல்யூ, whereas in another direction the value will be changed. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மெட்டீரியல் இருக்கு, காம்போசிட் மெட்டீரியல் இருக்கு, சென்டர்ல ஒரு வேல்யூ இருக்கும், அதோட ஒரு ஆஃப்செட் ஆகிட்டு ஒரு 2 mm தள்ளி போனீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ காட்டும். there will be a change in the decimal. ஒரு கார்னர் ஆஃப் தி ஒர்க் பீஸுக்கு எடுத்து போய் பார்த்தீங்கன்னா தி வேல்யூஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால தான் காம்போசைட் மெட்டீரியல்ஸ் வந்து ஐசோட்ரோபிக்ங்கிறாங்க. ஐசோட்ரோபிக்னா இட் இஸ் சேம் இன் ஆல் தி டைரக்ஷன்ஸ். ஐசோனா சேம், ட்ராபிக்னா டைரக்ஷன்ஸ். சரியா? எந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஐசோட்ரோபிக். ஐசோனா சேம், ட்ரோபிக்னா டைரக்ஷன். அதனால ஸோ இட் ஷுட் பி தி சேம். அப்படி இருந்தால் மட்டும்தான் தென் தட் பர்டிகுலர் மெட்டீரியல் இஸ் நோன் அஸ் ஐசோட்ரோபிக். இதே காம்போசிட் மெட்டீரியல்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா காம்போசிட் மெட்டீரியல்ல the direction will not be the property will not be the same in all the directions. It will be varying in that particular direction. இப்போ இப்போ சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பனண்ட்டை நீங்கள் ஹாரிசான்டலாக வச்சு மெஷர் பண்ணுறீங்க ஸ்ட்ரென்த், தென் த ப்ராப்பர்ட்டி வில் பி டிஃப்ரெண்ட். அதே ஹாரிசான்டலில் வந்து நீங்கள் வேற இடத்துல எங்கன்னா ஒரு ஹோல்ட் பண்ணி பண்ணுறீங்க, சென்டரில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறீங்க, த ப்ராப்பர்ட்டி வில் பி ஒன் வேல்யூ. இதே சென்டரை தள்ளி ஒரு 2 mm 3 mm தள்ளி நீங்கள் திருப்பி வேல்யூ எடுக்கிறீங்கன்னா தி வேல்யூ வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிக்கு பேர் ஆன் ஐசோட்ரோபி. புரியுதா? இட் வில் நாட் பி தி சேம். காம்போசிட் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எங்கே வேணால் எப்படி வேணால் எடுத்தீங்கனாலும் வேல்யூ வில் பி சேஞ்சிங். ரைட்? காம்போசிட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணும்போது யூ ஹவ் டு செலக்ட் ஆன் ஐசோட்ரோபி. இங்கே நான் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இஸ் கோயிங் டு பி ஸ்டீல். ஸோ ஸ்டீலுக்கான கேரக்டரிஸ்டிக் இஸ் நத்திங் பட் ஐசோட்ரோபிக். எங்கே மெஷர் பண்ணாலும் இட் இஸ் கோயிங் டு பி தி சேம் வேல்யூ. ஸோ ஐசோட்ரோபிக் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறேன். புரியுதா? எலாஸ்டிக்கில் ஐசோட்ரோபிக்னு செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யங்ஸ் மாடுலஸ் பாய்சான்ஸ் ரேஷியோ வேல்யூ கேட்கும். இஎக்ஸ்னா யங்ஸ் மாடுலஸ், பிஆர்எக்ஸ்ஒய்னா பாய்சான்ஸ் ரேஷியோ. ஸோ யங்ஸ் மாடுலஸ் 2.1 into 10 to the power of 5. புரியுதா? 2.1 into 10 to the power of 5. ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 10 to the power of 5 வந்து E5ன்னு கொடுக்கணும், எக்ஸ்போனென்ஷியல் 5 அப்படின்னு கொடுக்கணும். பாய்சான்ஸ் ரேஷியோ 0.3.
நான் இங்க எங்கேயுமே யூனிட் கொடுக்கல. ஓகே, பிகாஸ் as it is it will be in SI units. உங்களுக்கு ஆன்சர் எந்த யூனிட்ல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்புட் பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் அதே யூனிட்டுக்கு மாத்திக்கோங்க. If your answer is required in millimeters, then change all the input values like Young's modulus, length of the beam எல்லாமே வந்து மில்லிமீட்டர்ல மாத்திக்கணும். நமக்கு ஆன்சர் எந்த யூனிட்ல வேணுமோ அந்த யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இன் பிட்வீன் கொடுக்க வேண்டிய இன்புட் பேராமீட்டர்ஸோட யூனிட்டை மாத்திக்கிடணும். புரியுதா? ஓகே. ஸோ ஃபைனல் அவுட்புட் நமக்கு எந்த இதில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி we need to select the units. சரியா? எந்த யூனிட் ஃபைனல் ஆன்சர் வேணுமோ அதே யூனிட்ல தான் உங்களோட இன்புட் பேராமீட்டர்ஸ் இருக்கும். சரியா? இப்போ நான் வந்து யங்ஸ் மாடுலஸும் பாய்சன்ஸ் ரேஷியோவும் கொடுத்துட்டேன். க்ளோஸ் பண்ணிடுறேன் இதை. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வாட் ஐ ஹேவ் டு டூ இஸ் செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸை டிஃபைன் பண்ணும். செக்ஷன் ப்ராப்பர்ட்டினா கிராஸ் செக்ஷனல் வேல்யூஸ். கிராஸ் செக்ஷனல் வேல்யூஸ்னா என்ன? இப்போ ரெக்டாங்குலர் செக்ஷனா, சர்க்குலர் செக்ஷனா, இல்லை ஐ செக்ஷனா, இல்லை சேனல் செக்ஷனான்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸுக்கு டிஃபைன் பண்ணணும். சரியா? ஸோ நான் இங்கே ரெக்டாங்குலர் செக்ஷன் தான் எடுக்க போகிறேன். பீமுடைய செக்ஷன் வந்து ரெக்டாங்கிள்னு எடுக்கிறேன். சரியா? ஏன்னா இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? Because without these values, bending stress will not be calculated. These values are very, very important with regard to calculating the bending stress. Purida? Because the load is going to be bending load, right? Or cantilever beam load at the free end na automatically obvious enna the beam is going to bend in artham. So when the beam is going to bend, then it indicates that there is going to be a bending stress. So to calculate the bending stress, these values are required. What are the values? The Young's modulus value theva, breadth value theva, depth value theva. But moment of inertia கண்டுபிடிக்கிறோம்னா BDQ/12, right? So அந்த மாதிரியான ஆட்டோ நீங்க மேனுவலா நீங்க என்னெல்லாம் வேல்யூ கொடுக்குறீங்களோ அது அத்தனையும் வந்து you need to insert it into the ANSYS database. சரியா? இப்போ நான் செக்ஷனுக்குள்ள போறேன். இப்போ நான் ரெக்டாங்குலர் செக்ஷன் அசியூம் பண்ணியிருக்கேன். பீம் உடைய செக்ஷன் இஸ் கோயிங் டு பி ரெக்டாங்கிள் நான் சொல்றேன். ஸோ ரெக்டாங்கிளுக்கு ஏற்ற மாதிரி அதோட கிராஸ் செக்ஷனல் வேல்யூஸை நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ செக்ஷன்ஸ்னு ஒரு வேல்யூ ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த செக்ஷன்ஸுக்குள்ள பீமுக்கு போங்க. ஏன்னா பீம் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட் எலிமெண்ட். சரியா? இந்த பீமுக்குள்ள காமன் செக்ஷன்ஸ்னு இருக்கும், கஸ்டம் செக்ஷன்ஸ்னு இருக்கும். கஸ்டம் செக்ஷன்ஸ்னா நம்ம எதனா ஒரு புது கைண்ட் ஆஃப் செக்ஷனை வந்து டிஃபைன் பண்றோம்னா கஸ்டம் செக்ஷன்ஸ்குள்ள போகணும். ஆனால் காமனாக ஆன்சர்ஸ் லைப்ரரியிலேயே சிலது இருக்கும். அதாவது காமன் செக்ஷன்ஸ்குள்ள கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லென்த் வந்துருச்சு, சாரி ரெக்டாங்குலர் செக்ஷன் வந்துருச்சு. இப்போ நான் இன்புட் பண்ண போகிற வேல்யூஸ் வந்து பி வேல்யூவும் ஹெச் வேல்யூவும் தான். வேர் பி இஸ் நத்திங் பட் breadth and h is nothing but depth. சரியா? இப்போ எனக்கு I want this particular value in mm தான். ஏன்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் mmல தான் வேணும். புரியுதா? அப்போ இந்த வேல்யூ நான் mmல தான் செலக்ட் பண்ணிக்கணும். ஆனால் உங்க கொஸ்டின்ல அவன் என்ன பண்ணிருப்பானா மீட்டர்ல கொடுத்துருப்பான். ஸோ கொடுத்துருக்கிற மீட்டர் வேல்யூவை யூ ஹாவ் டு கன்வெர்ட் தட் இன்டு அ மில்லிமீட்டர் வேல்யூ, ரைட்? நான் இப்போ ஒரு ஆர்பிட்ரரி வேல்யூ கொடுக்குறேன். 0.10 mm நான் கொடுக்குறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. 10 mm நான் கொடுக்குறேன். நான் வெறும் 10 mm தான் கொடுப்பேன், ரைட்? மீட்டரா மில்லிமீட்டரா எனக்கு எதுவுமே தெரியாது. புரியுதா? ஸோ ஐ வில் பி கிவிங் 10 கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன்னா கிராஸ் செக்ஷனல் வேல்யூஸ் உள்ள போய் லோட் ஆகிடும். கொடுத்துட்டேன்னா செக்ஷன்ஸை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் பீமை வந்து வரைய போறேன். இப்போ நான் பீமை வரைய போறேன். நல்லா புரிஞ்சுங்க. பீமை வந்து நான் வந்து வரைய போறேன். பீமை நம்ம எப்படி நோட்ல வரைவோம்? we will be drawing it as a line தான் நம்ம வரைவோம், right? The same concept has to be applied over here, right? So the same concept, we will be drawing a beam as a line. We will be drawing cantilever beam as a line. So ANSYSல நம்ம லைன் வரையறோம்னா we need to create two key points, right? We need to create two key points. Done.
So because it is a line is nothing but an element which joins minimum two key points. அந்த மாதிரி இருந்ததுன்னா it is known as line. A line is element which joins 2 points, right? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா பீமை வந்து மாடல் பண்ண போறீங்க. அது எப்படின்னா யூ ஆர் கோயிங் டு மாடல் இட் ஆஸ் அ லைன். லைன்னா என்னது? ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க கனெக்டிவிட்டிக்கு பேர் தான் லைன். புரியுதா? ஸோ நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் டிஃபைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் லைனால ஜாயின் பண்றேன். இதுதான் என்னுடைய டாஸ்க். என்ன பண்ண போறேன்? ரெண்டு பாயிண்ட் கிரியேட் பண்ண போறேன். அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் லைன் மூலமா ஜாயின் பண்ண போறேன். ஓகே. So now what I will be doing is modeling sections க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடலிங்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாடலிங் கிரியேட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு கிரியேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கிரியேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் கீ பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். புரியுதா? இந்த கீ பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இன் ஒர்க் ஆக்டிவ் சிஎஸ் அப்படின்னு இருக்கு. அண்ட் இன் ஆக்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம்னு அர்த்தம் அதுக்கு பேர். சரிங்களா? இப்போ நான் என்னுடைய கரண்ட் கோஆர்டினேட் சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கீ பாயிண்டை டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகே. இந்த இன் ஆக்டிவ் சிஎஸ்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குது? ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு, கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்க இடத்துல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்பரை கொடுறா அப்படின்னு ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கேட்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்பரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்குது. நான் என்ன சொல்றேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கான நம்பர் 1பா அப்படின்னு நான் சொல்றேன். சரி, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எந்த கோஆர்டினேட்ல இருக்கணும்? எக்ஸ் கோஆர்டினேட் என்ன இருக்கணும், ஒய் கோஆர்டினேட் என்ன இருக்கணும், ஜெட் கோஆர்டினேட் என்ன இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் should always be at 0 0 0. ஸோ நான் இங்க 0 0 0 கொடுக்குறேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆரிஜின்ல ஆரம்பிக்கணும்னு இருக்கிற ஒரு கண்டிஷன்ல 0 0 0 கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வெறும் பாயிண்ட் நம்பரை மட்டும் கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டம் வில் கன்சிடர் இட் அஸ் 0 தான். இப்போ நான் கொடுத்தேன்ல 3 0 கொடுத்தேன்ல, எந்த இடத்துலலாம் 0 வருதோ அந்த இடத்துல நீ வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நீ கொடுக்கலன்னா இப்போ சிஸ்டம் என்ன பண்ணிக்கும்னா டிஃபால்ட்டா இட் வில் கன்சிடர் இட் அஸ் 0. ஓகேங்களா? கொடுத்தா கரெக்டா இருக்கும். கொடுக்கறதுக்கு நீங்க மறந்துட்டீங்கன்னா கூட ஏதாவது ஒரு இடத்துல 0ன்னு கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க கொடுக்க தவறிட்டீங்கன்னா கூட கவலைப்படாதீங்க. the system will always take it as 0. புரியுதா? ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ நான் ரெண்டு பாயிண்ட் கிளியர் பண்ண போறேன். புரியுதா? ரெண்டு பாயிண்ட்டுக்கு எனக்கு இந்த டயலாக் பாக்ஸ் தேவை. ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா இந்த டயலாக் பாக்ஸ் மூடி போயிடும். நான் திருப்பி ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா எத்தனை பாயிண்ட் கிரியேட் பண்ணுமோ அத்தனை பாயிண்ட்டுக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கான கோஆர்டினேட்ஸை கொடுத்து முடிச்ச உடனே அப்ளைன்னு கொடுங்க. திரும்ப ஒரு பிளிங்க் ஆகிட்டு அந்த டயலாக் பாக்ஸ் திரும்ப ஓப்பன் ஆகும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த பிளிங்க் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் செகண்ட் கீ பாயிண்ட் கிரியேட் பண்ண போறேன். அதே ஃபர்ஸ்ட் நான் போட்ட இடத்துல கீ பாயிண்ட் நம்பர் 2ன்னு நான் கிளிக் பண்ண போறேன். ஏன்னா நான் செகண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ண போறேன். அந்த பாயிண்ட்டுக்கு நம்பர் வந்து 2. இப்போ நான் பீம் லென்த் வந்து 1 மீட்டர். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. பீமுடைய லென்த் 1 மீட்டர், அதாவது 1000 mm. சரியா? ஹாரிசான்டல் லைன் வரைய போறேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0, செகண்ட் பாயிண்ட் வந்து எனக்கு 1000 mm இருக்கணும்னு அர்த்தம். அப்படின்னா என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 1000 கொடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x0, y0, z0. ஒரு ஹாரிசான்டல் லைன்ல இருக்கு, ஒரு ஹாரிசான்டல் பீம் இருக்கு. சரியா? அதுல பீம்ல ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 0, 0, 0. செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1000 mm தள்ளி இருக்குன்னு அர்த்தம். அதே ஹாரிசான்டல்லே 1000 mm தள்ளி இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? செகண்ட் பாயிண்டோட கோஆர்டினேட் வந்து எக்ஸ்ல 1000, ஒய்ல 0, இசட்ல 0ன்னு அர்த்தம். அப்பதான் என்னால ஒரு ஹாரிசான்டல் லைன் கொடுக்க முடியும். ஹாரிசான்டல் லைன்னா என்ன அர்த்தம்? ஆல்வேஸ் தேர் வில் பி ஒன்லி எக்ஸ் கோஆர்டினேட்னு அர்த்தம். ஒய் கோஆர்டினேட் இருக்காது. அப்படி இருந்தா மட்டும்தான் இட் இஸ் நோன் அஸ் ஹாரிசான்டல் லைன். புரியுதுங்களா? So whenever the for an horizontal line, the x values alone will exist, whereas y value and z value will be 0. So this is a horizontal beam. So that beam I'm going to draw it as a horizontal line.
So for a horizontal line, the x values will be there, whereas the y values will be 0. So the first point is 0, 0, 0. Obviously, the second point will be 1000, 0, 0. This 1000 will represent the length of the beam. இப்போ எனக்கு ரெண்டு பாயிண்ட் தான் கிரியேட் பண்ணும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் தான் நம்பர் 2. இதுக்கப்புறம் எனக்கு பாயிண்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும்போது மட்டும்தான் ஓகே கொடுக்கணும். நீ ஒரு பாயிண்ட்டுக்கும் ஓகே கொடுத்தனா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு ஓகே, செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு ஓகே, தேர்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு ஓகேனா எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அந்த ஃபைனல் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்க எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு ஓகேன்னு கொடுக்கணும். ஏன்னா இந்த ஓகேன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் க்ளோஸ் ஆயிடும். திரும்பவும் நீங்க கிளிக் பண்ணி பண்றதுக்கு டைம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எந்த ஒரு டயக்ராம் வர்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அப்ளை கொடுங்க. ஓகே கொடுக்கக்கூடாது, அப்ளை மட்டும்தான் கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்கன்னா டயலாக் பாக்ஸ் க்ளோஸ் ஆகிடும், திரும்ப ப்ரொசீஜர் ஆரம்பிக்கும். ஓகே எப்போ கொடுக்கணும்? கடைசி கீ பாயிண்ட், கடைசி பாயிண்ட் கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே தான் இங்கே நீங்கள் ஓகே கொடுக்கணும். இங்கே நான் ஓகே, இப்போ நான் கடைசி பாயிண்ட் நம்பர் 2, இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். கண்ணா புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் கிரியேட் பண்ணும்போது மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணும்போது ஓகே கொடுக்கக்கூடாது. ஓகே கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா டயலாக் பாக்ஸ் க்ளோஸ் ஆகிடும், திரும்ப நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். திரும்பவும் கிரியேட்டு கீ பாயிண்ட்ஸ் இன்ஆக்டிவ் சிஎஸ்ன்னு கொடுக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டு அப்ளை கொடுங்க. ஒரு பிளிங்க் ஆகும், டயலாக் பாக்ஸ் பிளிங்க் ஆகிட்டு வரும். அப்போ அதுக்கான அர்த்தம் என்னதுன்னா உங்கள் பாயிண்ட் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபைனல் பாயிண்ட் கொடுத்து ஃபைனல் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஓகே கிளிக் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? ஃபைனலாக உங்களுக்கு கீ பாயிண்ட் கிரியேட் ஆகிடும், டயலாக் பாக்ஸ் க்ளோஸ் ஆகிடும். இப்போ நான் ரெண்டு கீ பாயிண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 1ஓட கோஆர்டினேட் வந்து 0, 0, 0ன்னு கொடுத்ததுனால இந்த பர்பண்டிகுலர் லைன் தெரியுது எக்ஸ் ஒய், அந்த இடத்துல உங்களுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு. செகண்ட் பாயிண்ட் எங்க? எக்ஸ் ஆக்சிஸ்ல 1000 mm தள்ளி இருக்கு. இதுதான் அதுக்கான அர்த்தம். புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் லைன் மூலமா ஜாயின் பண்ண போறேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கிரியேட்லயே போங்க. லெஃப்ட்ல பாருங்க நான் மவுஸ் எங்க வச்சிருக்கேன்னு, மாடலிங்குள்ள கிரியேட், கிரியேட்டுக்குள்ள லைன்ஸ். இந்த லைன்ஸ் ஒரு ஆப்ஷன்ல திரும்ப லைன்ஸ்னு ஒரு இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று கிளிக் பண்ணுங்க. லைன்ஸுக்குள்ள இன்னொரு லைன், அந்த லைன்ஸ்ல ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன அர்த்தம்னா பாயிண்ட் 1க்கும் பாயிண்ட் 2க்கும் நடுவில் நான் ஸ்ட்ரெயிட் லைனை கிளிக் பண்ண போறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா ஸ்ட்ரெயிட் லைன் கிளிக் பண்றதுக்கு எங்கேருந்து எங்கன்னு கேட்குது ஆன்சர்ஸ். எந்த இடத்துல ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. புரியுதா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டையும் நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன், செகண்ட் பாயிண்ட்டை நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கீ பாயிண்டை கிளிக் பண்ணேன், செகண்ட் கீ பாயிண்டையும் கிளிக் பண்ணேன். எனக்கு நான் ஆன்சர்ஸ் கிட்ட சொல்லிட்டேன், தம்பி எனக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் லைன் வேணும்ன்றேன். கிளிக் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே இந்த வெர்டிகல் பாக்ஸில் ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஸோ லைன் பர்ஃபெக்டாக கிளிக் ஆயிடுச்சு. புரியுதா? இப்போ மாடலிங் பண்ணியாச்சு. இப்போ நான் மெஷ்ஷிங் பண்ண போகிறேன். மெஷ்ஷிங்னா என்னன்னா இப்போ என்டையர் லைன் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். ஆன்சர்ஸ் ஒர்க்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். ஒரு காம்போனண்ட்டை எவ்வளோத்துக்கு எவ்வளோ துண்டு 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 துண்டா வெட்டி ஒரு காம்போனண்ட்லயும் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறது தான் இந்த மெஷிங் ப்ராசஸ். இதுதான் என்டையர் காம்போனண்ட்டையும் யூ ஆர் டிவைடிங் இன்டு ஃபைனைட் எலிமெண்ட்ஸ். அதனால தான் எஃப்இஏன்னு வந்தது. ஆன்சர்ஸ் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எஃப்இஏ. யூ ஆர் டிவைடிங், டிஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு. யூ ஆர் டிவைடிங் தி காம்போனன்ட் டு பாசிபிள் ஃபைனைட் எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அப்போ அப்படி எனக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நான் டிவைட் பண்றேனோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ என்னோட அனாலிசிஸ் ரிசல்ட் அக்யூரேட்டா வரும்னு அர்த்தம். பிகாஸ் நான் ஒரு இடத்துலையும் நான் அனாலிசிஸ் பண்றேன். ஒரு ஃபுல் பீமை அனலைஸ் பண்ணாம அந்த பீமை ஐ எம் டிவைடிங் இன்டு பாசிபிள், எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளவும் நான் வந்து ஐ எம் டிவைடிங், ஐ எம் பிரேக்கிங் இட் அண்ட் ஐ எம் அனலைசிங் இட். ஸோ ஆஸ் தி நம்பர் ஆஃப் பிரேக்கேஜ் இன்க்ரீசஸ், நான் எலிமெண்ட் ஒரு பீமை நான் எவ்வளோத்துக்கு எவ்வளோ துண்டு துண்டா வெட்டி நான் அனலைசிஸ் பண்றேனோ எனக்கு அவ்வளோத்துக்கு அவ்வளவும் எனக்கு வந்து அக்யூரசி அதிகமாக போகுது. இதுதான் ஆன்சர்ஸோட பிலாசபி. ஆன்சர்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு அனாலிசிஸ் உள்ள பிலாசபியும் இதுதான். ஆஸ் யூ இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், மெஷ்ல ஆஸ் யூ இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்,
As you break the beam into number of elements, more number of elements, your analysis report is going to be accurate. புரியுதா? எவ்வளோத்துக்கு ஃபைனாக நான் வந்து வெட்டுறனோ, ஒரு எலிமெண்ட்டையும் நான் எவ்வளோத்துக்கு ஃபைனாக நான் வந்து நான் வெட்டுறனோ அவ்வளோத்துக்கு அவ்வளவும் எனக்கு வந்து அனாலிசிஸ் நல்லா வரப்போகுது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு பீம் இருக்கு, நான் 100 எலிமெண்ட்டா வெட்டுறேன், ஒரு கேஸ் எடுத்துக்கோங்க. இன்னொரு எலிமெண்ட் இருக்கு, அதை நான் வந்து 500 எலிமெண்ட்டா நான் வெட்டுறேன். அப்போ எனக்கு 500 எலிமெண்ட்டுக்கு இருக்க போதும் அது ரிசல்ட் தான் அக்யூரேட்டா இருக்குமே தவிர 100 இருக்கிறது வந்து வில் பி லெஸ் அக்யூரேட். This is the philosophy work that works behind ANSYS. As you break the element into more number of pieces, right, then the answer will be accurate. 500 வெட்டினா எனக்கு ஆன்சர் அக்யூரேட்டா இருக்கும், 100 வெட்டினா எனக்கு ஆன்சர் அக்யூரேட் கம்மியா இருக்கும். ரைட்? ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு பர்ஃபார்ம் தட் பர்டிகுலர் ஸ்டெப். இப்போ மெஷிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த மெஷிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மாடலிங் அடுத்ததே மெஷிங்னு இருக்கும். இப்போ எத்தனை எலிமெண்டா டிவைட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது, அது அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வரும். புரியுதா? அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி யூ வில் கெயின் தட் பர்டிகுலர் கான்செப்ட். அதில் தான் எக்ஸ்போர்ட் ஆக முடியும். எடுத்த உடனே எத்தனை எலிமெண்டா டிவைட் பண்ணால் எனக்கு ஆன்சர் அக்யூரேட்டா வரும்னு சொல்லி நமக்கு யாருக்குமே தெரியாது. இட் கம்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, சிஸ்டம் கிட்டே யூஆர் கிவிங் அன் ஆப்ஷன். ஆன்சர்ஸ் எனக்கு தெரியாது, நீ என்ன பண்ணு, எனக்காக நீ டிவைட் பண்ணி கொடு, எனக்கு ஒரு ஆப்டிமம் ரிசல்ட் கொடு அப்படின்னு நீ ஆன்சர்ஸ் கிட்ட சொல்ற. தம்பி ஆன்சர்ஸ், எனக்கு எத்தனை எலிமெண்ட் டிவைட் பண்ணணும்னு எனக்கு தெரியாதுப்பா. அப்போ அதுக்கு நான் என்ன பண்றேன், நானே உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன் எல்லா பொறுப்பையும், நீ எனக்கு ஆப்டிமம் ரிசல்ட்டை எடுத்து கொடு. புரியுதா? அப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, இந்த மெஷிங் கீழே மெஷ் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மெஷ் டூலை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிட்டு மேலே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ட்ராப் டவுன் மெனு இருக்கும். ட்ராப் டவுன் மெனுல நீங்க என்ன மெஷ் பண்ண போறோன்னு ஃபர்ஸ்ட் காட்டணும், 2 இடத்துல காட்டணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் மெஷ் பண்ண போறது லைன்ஸ். ஏன்னா பீம் வந்து நான் லைனாக தான் வரைஞ்சிருக்கேன், ஸோ எனக்கு நீ லைன்ஸை மெஷ் பண்ணி கொடு. கிளிக் பண்ணிட்டு அடுத்தது ஒரு ஸ்மார்ட் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆன்சர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் வில் டிடெக்ட் தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஜாமெட்ரி. இங்கே ஸ்மார்ட் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணி முடிச்ச உடனே பாருங்க, டிக் பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஸ்லைட் பார் மாதிரி இங்க இருக்கு பாத்தீங்களா, மவுஸ் பாயிண்டர் எங்க இருக்குன்னு பாருங்க, இதுக்கு பேரு ஸ்லைடு பார். இது எப்படி வேணா நான் மூவ் பண்ணிக்கலாம், 1ல வச்சுக்கலாம், 2ல வச்சுக்கலாம், எத்தனை எலிமெண்ட்ல வேணுமோ அதில் வச்சுக்கலாம். இதுக்கான அர்த்தத்தை சொல்றேன். ஸ்மார்ட் சைஸை டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்லைட் பார் தெரியும். அன்டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லைடு பார் தெரியாது. இந்த பாருக்கு பேரு ஸ்லைட் பார். மூவ் ஆச்சு பாத்தீங்களா, அதுக்கு பேரு வந்து ஸ்லைடு, SLIDE, ஸ்லைடு பார். இப்போ நான் இந்த ஸ்மார்ட் சைஸை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணா மட்டும்தான் எனக்கு இந்த ஆப்ஷன் ஸ்லைட் பார் மூவ்மெண்ட் எனக்கு வரும். இப்போ இதை நான் தூக்கிட்டு போயிட்டு ஸ்லைடு பாரை ஃபைன்னு ஒரு ஏரியால வச்சிடறேன். ஃபைனுன்னா எலிமெண்ட்ஸ் எவ்வளோத்துக்கு எவ்வளோ டிவைட் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ ஃபைனாக கொடுத்துருக்கிற லென்த்துக்கு. இப்போ நான் 1000 mm கொடுத்துருக்கேன் பீம் லென்த்து. இப்போ இந்த 1000 mm எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஆன்சர்ஸை எனக்கு டிவைட் பண்ணி கொடுத்துரும். அப்போ என்னோட அனாலிசிஸ் ஆப்டிமம் ரிசல்ட்டாக வரும். Because ANSYS has taken the responsibility to divide that particular beam into the possible number of elements. இதே நீ கோர்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன்னா கம்மியான எலிமெண்ட்டாக தான் டிவைட் ஆகும். ஃபைனில் வச்சா மட்டும்தான் அதிகமான எலிமெண்ட்டை டிவைட் ஆகும். எவ்வளோ பாசிபிள் நம்பரோ அந்த பாசிபிள் ஹையஸ்ட் நம்பருக்கு டிவைட் பண்ணும். சரியா? இங்கே நான் செட் பண்ணிட்டேன், ஃபைன்னு நான் செட் பண்ணிட்டேன். அடுத்தது மெஷ்ஷுன்னு உங்கள் கீழே இங்கே நடுவில் இருக்கிறது எதையும் நீங்கள் தொடக்கூடாது. சைஸ் கண்ட்ரோல்ஸு கீழே மெஷ்ஷுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, மவுஸ் பாயிண்டர் இருக்கிற இடத்துல இங்கே மெஷ்ஷுன்னு இருக்கு. திரும்பவும் நீங்க என்ன சொல்ல போறீங்க, மெஷ் வந்து நான் லைன்ஸ் தாண்டா பண்ண போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். இதெல்லாம் கொடுத்து முடிச்சோண்ட இங்க மெஷ்னு ஒரு இருக்கும், இது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆனோண்ட மவுஸ் பாயிண்டரை நீங்க வரைஞ்ச பீம் கிட்ட எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போனீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். பாசிபிள் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் அது பண்ணிருச்சு. என்ன பாசிபிள், என்ன ஆப்டிமம் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸோ அந்த ஆப்டிமம் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸை ஆன்சர்ஸே வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணிருச்சு.
புரியுதா? இப்போ இதை டிவைட் பண்ணி முடிச்சோண்ட ஓகேன்னு இங்க டயலாக் பாக்ஸ்ல கிளிக் பண்ணுங்க. வெர்டிக்கல் டயலாக் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த வெர்டிக்கல் டயலாக் பாக்ஸ்ல கிளிக் பண்ணுங்க, ஓகேன்னு கொடுங்க. ஸோ மெஷிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் லோடு கொடுத்து அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்லயும் கிளியரா ஆன்சர்ஸ் வில் பி கிவிங் தி ரிசல்ட். ஒரு டிவிஷன் பண்ணிச்சுல, ஒரு பிரேக்கேஜ் பண்ணிச்சுல, அந்த ஒரு டிவிஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பெஸ்ட் ஆப்டிமம் ரிசல்ட், அனாலிசிஸ் ரிசல்ட் எனக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு எத்தனை எலிமெண்ட்டா டிவைட் பண்ணணும்னு தெரியாத ஒரு கண்டிஷன்ல நீங்க ஒரு கிவிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஆன்சர்ஸ் இட் செல்ஃப். So what ANSYS will be doing is depending upon the geometry, ANSYS will itself will do the analysis, the meshing part. இப்போ நான் மெஷிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், லோடு கொடுக்க போறேன். லோடு ரெண்டு இடத்துல கொடுக்கலாம், ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேஜ்லயும் கொடுக்கலாம், இல்லைன்னா சொல்யூஷன்ல போயிட்டு கூட கொடுக்கலாம். நீங்க லோடை வந்து நீங்க எங்க அப்ளை பண்ணலாம்னா ரெண்டு இடத்துல நீங்க அப்ளை பண்ணலாம் ஆன்சர்ஸ்குள்ள. ஒன்னு ப்ரீ ப்ராசஸருக்குள்ளேயே கொடுக்கலாம், இல்லைனா சொல்யூஷனு கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல கூட நீங்க கொடுக்கலாம். இப்போ நான் சொல்யூஷன் இருக்கிற இடத்துல நான் கொடுக்குறேன். சொல்யூஷன் டிஃபைன் லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிஃபைன் லோட்ஸுக்குள்ள நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளைன்னு ஒன்று இருக்கும். அப்ளை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் ஸ்ட்ரக்சரல் தானே அப்ளை பண்ண போறேன். ஸ்ட்ரக்சரல் லோடுனால ஸ்ட்ரக்சரல்னு ஒரு கண்டிஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல கீழே நிறைய சப் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும், சப் டிவிஷன்ஸ் நிறைய இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டா, ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போறீங்க, ப்ரெஷர் அப்ளை பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கீழே வரும். ஸோ கேண்டிலீவர் பீமை பொறுத்த வரைக்கும் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அரெஸ்ட் பண்ண போறேன். விச் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபிக்ஸ்டா இருக்க போகுது. ஃபிக்ஸ்டுன்னா என்ன, அரெஸ்ட். அந்த பக்கம் எதுவுமே மூவ் ஆகாது. எல்லா மூவ்மெண்ட்டையும் நான் வந்து ஜீரோ ஆக்க போறேன். அப்படின்னு ஒரு கண்டிஷன்ல நான் என்ன பண்ணோம்னா, இங்க டிஃபைன் லோட்ஸ்ல அப்ளை ஸ்ட்ரக்சரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மூவ்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? ஸோ நான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எந்த இடத்துலையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கக்கூடாது, எல்லா டைப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் நான் அரெஸ்ட் பண்ண போறேன். அப்போ என்ன பண்றோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன் கீ பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு பேர் வந்து ஆன் கீ பாயிண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அரெஸ்ட் பண்ண போறேன். அதனால கீ பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ண போறேன். ஸ்ட்ரக்சரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன் கீ பாயிண்ட்ஸ். ஆன் கீ பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணி முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்ச உடனே இங்க ஓகேன்னு கொடுங்க. இன்னொரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த இன்னொரு டயலாக் பாக்ஸ்ல தான் ஆல் டிஓஎஃப்னு ஒன்று இருக்கும். ஆல் டிஓஎஃப்னா ஆல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். எந்த டைரக்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்டிகுலர் பீம் மூவ் ஆகக்கூடாது. அந்த பாயிண்ட்ல எந்த டைரக்ஷன்லையும் எனக்கு மூவ் ஆகக்கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் ரொட்டேட்டும் ஆகக்கூடாது, எக்ஸ் டைரக்ஷன்லையும் டிஸ்பிளே மூவ் ஆகக்கூடாது, ஒய் டைரக்ஷன்லையும் மூவ் ஆகக்கூடாது, இசட் டைரக்ஷன்லையும் மூவ் ஆகக்கூடாது. அது ஸ்டேஷனரியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆல் டிஓஎஃப்னு இங்க நான் கொடுக்குறேன். ஆல் டிஓஎஃப் எந்த டைரக்ஷன்லையும் யூ ஷுட் நாட் மூவ். ஆல் டிஓஎஃப் கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க ஒரு பாக்ஸ் எம்டியா இருக்கும். அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு வேணும்னு கேட்கும். எனக்கு எதுவுமே மூவ் பண்ண தேவையில்லை. ஸோ மூவ்மெண்ட் இஸ் கோயிங் டு பி 0, விச் மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி 0. இங்க நான் 0ன்னு கொடுத்துட்றேன். 0ன்னு கொடுத்து முடிச்சோண்டே இங்க ஓகே கிளிக் பண்ணுங்க. உங்க பாருங்க ஒரு 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 ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் வந்திருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்ததுன்னா இப்போ நான் ரெண்டாவது கீ பாயிண்ட்ல லோட் அப்ளை பண்ண போறேன். பிகாஸ் ரெண்டாவது கீ பாயிண்ட் தான் ஃப்ரீ எண்ட். இந்த இடத்துல நான் லோடை வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ அப்ளை பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போறேன். சரியா? ஸோ ஸ்ட்ரக்சரல்ல ஃபோர்ஸ்ன்னு இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன் கீ பாயிண்ட்ஸ் ரெண்டாவது கீ பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இட் இஸ் a vertical load. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. cantilever beam with the point load at its free end ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். So the load is going to act in the vertical direction. So which means it is Fy. Fx na force in x direction, Fy na force in y direction, Fz na force in z direction, Mx na moment in x direction, My na moment in y direction, Mz na moment in z direction. நான் ஃபோர்ஸ் தான் அப்ளை பண்ண போறேன், மொமெண்ட் அப்ளை பண்ணல. மொமெண்ட் அப்ளை பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும் சம்மு. நான் மொமெண்ட் அப்ளை பண்ணல.
இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபோர்ஸை தான் அப்ளை பண்ண போறேன். அதுவும் எந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ண போறேன், ஒய் டைரக்ஷன்ல அப்ளை பண்ண போறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் எஃப்ஒய். சரியா, எஃப்ஒய்யை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி முடிச்சோண்ட இதுக்கான வேல்யூ எவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லுது. புரியுதா? எஃப்ஒய்னா என்னது, கீழே ஆக்ட் ஆக போகுது. ஒய் டைரக்ஷன்ல கீழே ஆக்ட் ஆக போகுது லோடு. மேலே பிடிச்சி இழுக்க போறது கிடையாது, கீழே பிடிச்சி அமுக்க போறோம். ஸோ லோட் வில் பி ஆக்டிங் இன் தி டவுன்வர்ட் டைரக்ஷன். We are not going to apply an extending load. We are going to give a bending load and its nature will always act in the downward direction. So Fy அதுல டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆக போகுது. எப்பயுமே நம்ம கிராஃப் வரையும் போது ஆரிஜின் வரைகிறோம்ல, ஆரிஜினுக்கு எக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஆரிஜினுக்கு ரைட் வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவோம், ஆரிஜினுக்கு லெஃப்ட் வந்து நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஒய்யை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம், ஆரிஜினுக்கு மேல பாசிட்டிவ்னு சொல்லுவோம், ஆரிஜினுக்கு கீழே வந்து நெகட்டிவ்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம கிராஃப் வரைகிற ப்ரொசீஜர். ஸோ ஒய் வந்து கீழே ஆக்ட் ஆகுறதுனால we are going to give in நெகட்டிவ் டைரக்ஷனால மைனஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. மைனஸ் 10,000 நான் கொடுக்குறேன், 10,000 நியூட்டன்ஸ் நான் கொடுக்குறேன். சரியா, ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன். உங்களுக்கு சம்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்கானோ அந்த வேல்யூ தான் இங்க நீங்க கொடுக்கணும். புரியுதா? இப்போ நான் வந்து இப்போ ஓகே, நான் மைனஸ் 10,000 கொடுக்குறேன், கீழே ஆக்ட் ஆகுது. புரியுதுங்களா? இப்போ நான் ஓகேன்னு கொடுக்குறேன், லோடு எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இட் இஸ் எ பெண்டிங் லோடு. ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேனுவலா வரையும் போது என்னன்னா லைனுக்கு மேல இந்த ஆரோ மார்க்கை வரைஞ்சிருப்போம். ஆன்சர்ஸ்ல அது எப்படி காட்டும்னா லைனுக்கு கீழே ஒரு டவுன்வர்ட் ஆரோ காட்டும். அப்போனா என்னன்னா எஃப்ஒய் லோடு ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் லோடு அப்ளை பண்ணியாச்சு, கன்ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு, அரெஸ்டும் பண்ணியாச்சு, என் லோட் பார்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இந்த பர்டிகுலர் சிஸ்டமை வந்து சால்வ் பண்ண போறேன். அப்போ ஆன்சர்ஸ்ல சொல்யூஷன்ல சால்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சால்வ் கிளிக் பண்ணீங்கன்னா கரண்ட் எல்எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கரண்ட் எல்எஸ்னா கரண்ட் லோட் சிஸ்டம். இந்த லோடிங் கண்டிஷனை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு ஆன்சர்ஸ் கிட்ட நான் சொல்றேன். புரியுதா? இப்போ நான் கரண்ட் எல்எஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கமாண்ட் வரும், இதுல ஓகேன்னு கிளிக் பண்ணுங்க. சொல்யூஷன் இஸ் டன்னு வருது. அப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணது எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டா, அந்த சொல்யூஷன் இஸ் டன்னு வரணும். வந்தா மட்டும்தான் நம்ம பண்ண ஸ்டெப் கரெக்ட். இப்போ நம்ம லோட் அப்ளை பண்ணிட்டோம், சால்வ் பண்ணிட்டோம், ஆன்சர் பார்க்கணும். ஆன்சர் பார்க்கறதுக்கு நம்ம எங்க போவோம்னா போஸ்ட் ப்ராசஸர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜென்ரல் போஸ்ட் ப்ராசஸர் இங்க இருக்கு பாத்தீங்களா, இது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பிளாட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பிளாட் ரிசல்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாட் ரிசல்ட்ஸ்ல கான்டூர் பிளாட், பிளாட் ரிசல்ட்ஸ்ல கான்டூர் பிளாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நோடல் சொல்யூஷன், அந்த நோடல் சொல்யூஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நோடல் சொல்யூஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கான்டூர் பிளாட்ல நோடல் சொல்யூஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இந்த வேரியஸ் ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிஓஎஃப் சொல்யூஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்க அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரியா, எங்க ஃபுல்லா டிஸ்பிளேஸ் ஆகுது லோட்னால அப்படி போட்டுட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் சம் கிளிக் பண்ணிட்டு டிஃபார்ம்டு ஷேப், இந்த கீழே ஆரோ டவுன் ஆரோ மார்க் ஒன்று இருக்கும். இந்த டவுன் ஆரோ மார்க்ல இனிஷியலா டிஃபார்ம்டு ஷேப் ஒன்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதை நான் டவுன்லோட் பண்ணி இது டவுன் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு டிஃபார்ம்டு ஷேப் மட்டும் தான் என்னன்னா லோட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் காட்டுமே தவிர லோட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒரிஜினல் ஷேப் இருந்தா மட்டும் தான் கம்பேர் பண்ண முடியும். ஸோ ஒரிஜினல் ஷேப்பும் நமக்கு தேவை ஆன்சர்ல. அப்போ என்னன்னா டிஃபார்ம்டு ஷேப் வித் அன்டிஃபார்ம்டு மாடல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க, உங்களுக்கு வேல்யூ வரும். இந்த டாட் லைன்ஸ்ல இருக்கதான் ஒரிஜினல் பீம் பிஃபோர் லோட் அப்ளைங். ஆஃப்டர் லோட் அப்ளைங் உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்க மேக்ஸிமமா இருக்குன்னு முதற்கொண்டு உங்களுக்கு தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஏரியா தான் வந்து பாத்தீங்கன்னா ஹை இன்டென்சிட்டியா இருக்கிற ஏரியான்னு அர்த்தம். இதே கலர் மாற 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 ஜீரோ ப்ளூ வர 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 லோ இன்டென்சிட்டி ஏரியான்னு அர்த்தம். ஸோ இப்படிதான் நீங்க வந்து இன்டர்பிரட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகே ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர்.
இப்போ இதுவே நீங்க ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிளாட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மேல பாருங்க, ஃபைல் எங்க செலக்ட் பண்ணீங்களோ அதே இடத்துல பிளாட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல கீழே போனீங்கன்னா கடைசியில பாருங்க, கடைசியில இருந்து 4வது பாருங்க, ரைட் மெட்டா ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரைட் மெட்டா ஃபைல்ல ஸ்டாண்டர்ட் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்வெர்ட் ஒயிட் பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டாண்டர்ட் கலர்னா என்ன இருக்கோ அதை அப்படியே செலக்ட் பண்ணிடும். இன்வெர்ட் ஒயிட் பிளாக்னா பிளாக் ஒயிட்டா மாத்தும். நீங்க பிரிண்ட் எடுக்கும் போது இதுதான் பெஸ்ட். அப்பதான் உங்களுக்கு டோனர் உரியாது. இன்வெர்ட் ஒயிட் பிளாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபைல் ரெடி ஆயிடும். சரிங்களா? இதை நான் என்ன பண்றேன், ஃபைல் நேம் ஒன்று கொடுக்குறேன், அனாலிசிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு நான் டைப் பண்றேன். எனக்கு எங்க சேவ் பண்ணும், இ ஃபோல்டர்ல என் பேரை போட்டுருக்கோம், அங்க நான் போயிட்டு சேவ் பண்றேன். சேவ் ஆயிருச்சு. சேவ் ஆயிருச்சா இல்லையா நான் எப்படி செக் பண்ணணும்னா, இ ஃபோல்டருக்குள்ள போயிட்டு என்னோட நேமுக்குள்ள அனாலிசிஸ் ரிப்போர்ட்னு ஒன்று ஏற்கனவே சேவ் ஆயிருக்கு. இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் அப்படியே உங்களுக்கு இங்கே இருக்கும். என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ், அங்கே பிளாக் கலர்ல இருக்கும், இங்க ஒயிட் கலர்ல வரும். ஏன் அப்போ இப்படி இதை நீங்க பிரிண்ட் எடுத்தா மட்டும்தான் டோனர் வந்து எஃபிஷியண்டா இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு எஃபிஷியண்டா இருக்காது. இன்வெர்ட் ஒயிட் பிளாக்னு கொடுத்தோம் பாத்தீங்களா, அப்ப என்னன்னா பிளாக் கலர் ஸ்கிரீன் வந்து will automatically get changed into ஒயிட் கலர் பேக்ரவுண்ட். ஸோ இதை தான் இந்த உங்களுடைய ரிசல்ட். இதை தான் நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து வைக்கணும். ரைட்? ஸோ இதுதான் இந்த சம்மோட ஒர்க்கு. டாஸ்க் முடிச்சிட்டோம். நீங்க இதை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நீங்க பாட்டுக்கு அப்படியே விட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. இப்ப நான் சொன்னது எல்லாமே வாலடைல், டக்குன்னு மறந்து போயிடும். இங்க பாருங்க, நான் ஆன்சர்ஸ் அது காட்டுறேன். என்னோட ஃபைனல் ஆன்சரையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதான் இந்த ஃபைனல் ரிப்போர்ட். புரியுதா? உங்களுக்கு பிளாக் கலர்ல இருந்திருக்கும், உங்களுக்கு பிளாக் கலர்ல ரிப்போர்ட் ஆன்சர்ஸ் ரிப்போர்ட் இருந்திருக்கும். இதை நான் டவுன்லோட் இன்வெர்ட் ஒயிட் பிளாக்னு கொடுத்த போது எனக்கு ஃபைனல் ஆன்சர் இஸ் இன் தி ஒயிட் கலர். ஸோ இந்த ஒயிட் கலர்ல வந்தா மட்டும்தான் உங்களால ஈஸியாக இன்டர்பிரட் பண்ண முடியும். ஓகே.